வெல்கம் டு ஆதி இன்ஸ்டியூட். நம்மளோட மேத்ஸ் கிளாஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் நஷ்டம் மற்றும் தள்ளுபடி, இதை பற்றி நம்மளுடைய கிளாஸஸ் வீடியோஸில் மேத்ஸ் கிளாஸஸ் வீடியோஸில் ஏற்கனவே கிளியர்டாக பார்த்துருந்தோம், மொத்தமாக எல்லா டைப்ஸை பற்றியும். சரிங்களா? இப்போ ஸ்கூல் புக் சம்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 8th எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். எக்ஸசைஸ் 4.2ல் புக் பேக் கொஷின்ஸ் வர பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே 4.2 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.2ல் இருக்கக்கூடிய புக் பேக் வித் ஆப்ஷனோட 4 ஆப்ஷனோட இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட் அடுத்து 4.5ல் சம் கொஸ்டின்ஸ் இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸில். ஸோ அதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏற்கனவே நம்மளோட கிளாஸஸ் வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு நம்மளோட கிளாஸஸ் வீடியோ பார்க்கணும். அது பார்த்ததுக்கப்புறம் தான் ஸ்கூல் புக் சம்ஸ் எதாக இருந்தாலும் பார்க்கணும். சரிங்களா? அது 6th இருந்தாலும் சரி, 8th இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கிளாஸஸ் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறதே புரியும். ஓகே. ஸோ அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.2ல் புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.2ல் கொஸ்டின் நம்பர் 11. ஒரு பழ வியாபாரி 200க்கு பழங்களை விற்பதன் மூலம் 40 லாபமாக பெறுகிறார். அவரின் லாப சதவீதம் என்ன? ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் சம்ஸ், அதாவது பர்சன்டேஜாக இருக்கட்டும். சரிங்களா? அது பார்த்தோம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறோம் இல்லையா? இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே கொஸ்டினை ஒழுங்காக ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் அதிலே பாதி சக்ஸஸ். நம்ம இப்போ சொல்கிறது அதான். ஸோ கொஸ்டினை தப்பாக ரீட் பண்ணிங்கன்னா டோட்டலி வேறு. இப்போ இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா, ஒரு பழ வியாபாரி 200 ரூபாய்க்கு 200க்கு சேல் பண்ணால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, 200 ரூபாய்க்கு விற்கிறாரு, அப்போ 40 ரூபா லாபம் கிடைக்குது. அப்படின்னா எத்தனை சதவீதம்னு நீங்கள் 200 ரூபாவில் 40 ரூபா எத்தனை சதவீதம்னு பார்த்தா தப்பு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% வரும். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் தப்பாக வந்துடும். கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிறணும். என்ன கேள்வி அப்படின்னா, லாப சதவீதம் கேட்டால் விற்பனை விலை நமக்கு தேவையே இல்லை. விற்பனை விலை தேவையில்லை. என்ன விலை வேணும்? அடக்க விலை. அந்த பொருளோட ஒரிஜினல் காஸ்ட்டில் தான் எத்தனை சதவீத லாபம் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? அடக்க விலையில், காஸ்ட் ப்ரைஸில். அப்போ 200 ரூபாய்க்கு விற்றா 40 ரூபா லாபம் கிடைக்குது. அப்படித்தானே? 200 ரூபாய்க்கு சேல் பண்ணும்போது 40 ரூபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அவர் அதை உண்மையிலே வாங்கின ரேட் 160 ரூபீஸ். அப்படித்தானே? 160 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கணும். ஸோ அந்த இதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ சார் வரும்? அதாவது அடக்க விலை எவ்வளோ வரும் அப்படின்னா, ஒரிஜினல் ரேட்டு 160 ரூபாயா இருந்திருக்கும். ஸோ அவர் 160 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு விற்றனால 40 ரூபா லாபம். ஸோ இந்த 40 ரூபா லாபம் எதில்? அடக்க விலையில் எத்தனை சதவீதம்? ஓகேவா? ஸோ அடக்க விலையில் இது எத்தனை சதவீதம்னு பார்த்தா 4ல் 1 பங்கு. அப்படித்தானே? இதை 4ஆக பிரித்தா 40 ரூபா கிடைக்கும். 4ஆல் பிரித்தா, அதாவது 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 25%ன்னு அர்த்தம். 25% லாபம். கரெக்டானே? 160 ரூபாயில் பாதி 50% இருந்தால் 80 ரூபா. ஸோ 40 ரூபான்றது 25% ப்ராஃபிட், 25%. புரியுதுங்களா? அப்போ கொஷின் கிளியராக படிக்கணும். ஓகே. லாப சதவீதம் ஃபார்முலா போவோமா? லாப சதவீதம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட், லாபம் எவ்வளோன்னு பார்க்கணும். மேலே லாபம் வரணும். என்ன வரும்? லாபம் 40 ரூபா டிவைடட் பை என்ன விலை? அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ் 160 ரூபா இன்ட்டு 100. அவ்வளோதான். ஸோ 0 0 ஒரு நாள், எத்தனை நாள்? 4 நாள். ஒரு நாள் 25 நாள், 25% ப்ராஃபிட் அப்படின்னு கிடச்சிடும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.2ல் கொஸ்டின் நம்பர் 12. பூச்சட்டி ஒன்றை 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். 25% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாடல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு பொருளை இத்தனை சதவீதம் நஷ்டத்தில் விற்றுருக்காங்க, எத்தனை சதவீதம் லாபம் கிடைக்கும், எவ்வளோக்கு விற்கணும். ஸோ இல்லை, இப்போ இந்த கொஷின் இத்தனை சதவீதம் லாபத்தில் ஏற்கனவே விற்றாங்க, ஆனால் இந்த சதவீதம் இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 5%, 25% லாபத்தில் விற்றுருந்தா என்ன ரேட்? ஸோ இப்படி வந்தாலே இதுக்கு ஒரே ஒரு ஷார்ட்கட் என்னது? அந்த பாக்ஸ் மெத்தட் போகணும். பாக்ஸ் மெத்தட் போகும்போது என்ன சொல்லியிருக்கேன்? டைரெக்டாகவும் ஒரு மெத்தடில் போயிடலாம். இல்லை, அந்த ஒரிஜினல் காஸ்ட் அடக்க விலை எவ்வளோன்றதை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம லாப சதவீதம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? ஓகே. ரெண்டையுமே நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 528க்கு விற்கும்போது 528 ரூபாய்க்கு சேல் பண்ணால் 20% லாபம். ஓகே. அப்போ அந்த பொருளோட ரேட்டு இதை விட கம்மியாக இருந்திருக்கணும். அப்படித்தானே? 528 ரூபாயோட கம்மியாக இருந்திருக்கும். 20% லாபத்தில் வைக்கிறதுனால இந்த ரேட் வந்திருக்கு. அப்போ அந்த ஒரிஜினல் ரேட் என்ன? அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ். எப்படி கண்டுபிடிக்கிறது? எத்தனை சதவீதம் வச்சுக்கிறோன்னா 100%. அடக்க விலைன்றது எப்பயுமே 100%. அந்த ரேட்டை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. அதுக்கு என்ன ஹிண்ட்டு?
20% லாபத்துல விற்பனை பண்ண விலை இங்க இருக்கு. அப்ப 20% லாபம்னா 100%த்துல 20% கூட்டணும். அப்ப 120%தோட விலை தான் 528 அப்படின்னு அர்த்தம். கரெக்டானே? 528ன்றது 120%, 20% லாபம், 20% சேர்ந்து மொத்தமா 120%, 528 ரூபானா அந்த 100% ஒரிஜினல் விலை என்ன? ஃபர்ஸ்ட் 0 கேன்சல் பண்ணுவோமா? வேற 4ஆல் அடிக்கலாமா? 3 4 இங்க 4ஆல கேன்சல் ஆகும்ல. 5ல் ஒரே ஒரு 4 தான் இருக்கும், மிச்சம் 1. 12ல் 3 4, 8ல் எத்தனை நாள்? 2 4. ஓகே, ஸோ இதை 3ஆல் அடிக்கலாம். 1 3, இங்க 4 3 12, 4 3 12, மிச்சம் 2. இங்க அதே மாதிரி 4 3 12, அப்ப 44. இங்க கேன்சல் ஆயிருச்சு இல்லையா? இங்க 10 இருக்குங்க. 10ஆல 44 பெருக்கும் போது எவ்வளவு வருது? 440 ரூபா. அப்ப அந்த பொருளோட அடக்க விலை, காஸ்ட் பிரைஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு வருது? 440 ரூபா. அப்ப அந்த பொருளோட உண்மையான ரேட்டு 440 ரூபா. 20% லாபம், 10% எவ்வளோ? 44 ரூபா. 20%னா 48 ரூபா லாபம். அப்ப 88 ரூபா லாபம். 88 ரூபா லாபம் வைக்கும்போது 528 ரூபா 5. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா 20% வேணாம், 25% லாபம் வச்சா, 25% லாபம் வச்சா எவ்வளவு வரும்? 440 ரூபா தான் பொருளோட ரேட்டு. அதுல 25% 4ஆல டிவைட் பண்ணும், அப்படித்தானே? இல்லைன்னா பாதி 2 தடவை பாதி பார்க்கணும். இதுல பாதி எவ்வளோ? 220 ரூபா. அதான் 50%. ஒரு அமௌண்ட்ல பாதின்றது 50%. இதுலயும் பாதி தான் 25%. அப்ப 110 ரூபா. கரெக்ட் தானே? 110 ரூபா தான் 25%. இல்ல இந்த அமௌண்ட்டை 4ஆல டிவைட் பண்ணா வர்றது. அப்ப 25% லாபத்தில் விற்க வேண்டிய விலை 550. 550 ரூபாய்க்கு வித்தா 25% ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்படி அடக்க விலை பார்த்து அதுக்கப்புறமா நம்ம ஆன்சர் போகலாம். ஓகேவா? இல்ல எனக்கு டைரக்டாவே வேணும் அப்படின்னா என்ன பண்றது? டைரக்டா என்ன பண்ணலாம் கவனிங்க. ஸோ கொடுத்தது 20% லாபத்தில் விற்ற விலை. அப்ப 120%, 120% 528 ரூபா. அப்படித்தானே? லாபம்னா கூட்டணுங்க 100%, அவ்வளவுதான். 120% 528 ரூபானா இப்ப 25% அப்படி என்ன வரணும்? லாபம் 25% வேணும்னா மொத்தம் எத்தனை சதவீதம்? 125% அர்த்தம். அந்த ரேட்டு என்ன? 20% லாபத்துல விற்ற விலை 25% லாபத்துல விற்ற விலை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். கேன்சல் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் அதே மாதிரி கேன்சல் பண்ணுவோம். அங்க பாருங்க 12 அப்படியே அடிச்சோம்ல. 12 அடிக்கும் போது உங்களுக்கு இங்கே 44 வரும். இல்லை டேரெக்டாக அடிக்கவா? 4ஆல் அடிக்கிறேன் எப்பயும் போல. 3 4, இங்கே அடித்ததுக்கு எத்தனை 4 வந்துச்சு? 132 4. 3ஆல் அடித்தா 44. ஓகே, அடுத்தது இங்கே ஒரு 0 இருக்குது, 10 இருக்குது. ஓகேவா? இப்போ 5ஆல் அடிக்க, 2ஆல் அடிக்கவா? 5 2 22 2. இப்போ 5ஆல் அடித்தா 1 5 25 5. ஓகே, இங்கே எல்லாமே கேன்சல். இங்கே 22 இருக்குது, இங்கே 25 இருக்குது. அப்போ 25 × 22 is equal to 550 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இது நேரடியாக போகக்கூடிய இன்னொரு மாடல். ஓகேவா? ஸோ ஆக மொத்தம் பாக்ஸ் மாடலில் யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பார்த்தலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.2ல கொஸ்டின் நம்பர் 13. ஒரு பொருளை 150க்கு வாங்கி அதன் அடக்க விலையில் 12% இதர செலவுகளாக ஒரு நபர் மேற்கொள்கிறார். அவர் 5% லாபம் பெற அதை விற்க வேண்டிய விலை. ஜென்ரலாக ஒரு கேஷுவலான கொஸ்டின். ஓகே, கவனிங்க. ஒருத்தர் 150 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டாரு. ஸோ இதோட நிப்பாட்டி இருந்தால் இதுதான் அடக்க விலை. ஆனால் இந்த 150 ரூபாயோட அவர் ஸ்டாப் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த விலையில ஒரு 12%, 12% அமௌண்ட் எவ்வளோ வருதோ அதை மேலும் ஒரு செலவு பண்ணியிருக்காரு. அதுவும் கூடுதல் எக்ஸ்பென்ஸ், அதாவது என்ன சொல்றது, ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாடல். ஓகே, ஸோ 12% எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டையும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. எதுல? அந்த அடக்க விலையில 150 ரூபால. 150 ரூபால 12% எவ்வளோ வரும்? 10% பார்த்தா 15 ரூபா. ஓகே, இப்போ 2% பார்த்தா எவ்வளோ வரும்? 1% பார்த்தா 1 ரூபா 50 பைசா. அப்போ 2% 3 ரூபா. அப்போ மொத்தம் 18 ரூபா. ஸோ 18 ரூபாயை எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறாரு. அப்போ மொத்தம் எவ்வளோ வரும்? 168 ரூபா ஆயிடுச்சு. ஸோ மொத்தமாக என்ன ஆயிடுச்சு? வாங்கினது ஒரு 150, செலவு ஒரு 18, ஆக மொத்தம் 168 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அடக்க விலை. காஸ்ட் ப்ரைஸ்ன்றது என்ன வரணும்?
மொத்தமாக செலவு பண்ணது எவ்வளவோ அதான் அடக்க விலை. 168 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி இப்போ எத்தனை லாபத்தில் வைக்கணும்? 5%. அதாவது 5% அமௌண்ட் எவ்வளோ வருதோ அதை கூட விற்றா லாபம். ஓகே, அப்போ எதில்? இந்த அமௌண்ட்டில். இதுதான் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ். இதில் 5% பார்த்து விற்கணும். ஸோ 5% எவ்வளோ வரும்? 10% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 16 ரூபா 0.8. 16 ரூபா 80 பைசான்னு அர்த்தம். ஒரு நம்பரில் இருந்தால் பக்கத்தில் 0 யோசிக்கணும். சரிங்களா? 80 பைசா. அப்போ 5% எவ்வளோ சார் வரும் அப்படின்னா யோசிங்க. 16ல் பாதி, அப்படியே பாதி தானே, 8.4. அப்போ 8.4, 8 ரூபா 40 பைசான்னு அர்த்தம். ஸோ கூட்டினீங்கன்னா லாபம். இந்த அமௌண்ட்டு லாபம் வரணும்னா இவ்வளோ கூட வைக்கணும் நீங்கள் செலவு பண்ணதை விட. அப்போ 100 எவ்வளோ வரும்? 0.40 அப்படியே இருக்கட்டும். 8 8 16க்கு 6 மிச்சம் 1. 176 ரூபா 40 பைசாக்கு விற்றா 5% லாபம் கிடைக்கும். ஓகே, அப்போ 176.40 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.2ல கொஸ்டின் நம்பர் 14. 16% தள்ளுபடியில் 210க்கு வாங்கப்பட்ட ஒரு தொப்பியின் குறித்த விலை என்ன? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 16%, 16% தள்ளுபடியில் நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டீங்க. ரைட், நல்லா புரியுதுங்களா? 16% தள்ளுபடி ஆஃபரில் வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ ரேட்டுக்கு அப்படின்னா 210 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நான் கடைக்காரன்னா நான் உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு விற்றுருக்கேன். புரியுதுங்களா? 210 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். என்ன ஆஃபரில்? 16% ஆஃபரில். அப்போ அந்த ஆஃபர் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு ரேட் இருந்திருக்கும் இல்லையா? அந்த குறித்த விலை என்ன? அந்த பொருள் மேலே போட்டிருந்து உண்மையான ரேட் என்னன்னு கேள்விக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ வாங்கப்பட்டனோடனே அடக்க விலையெல்லாம் யோசிக்கக்கூடாது. அந்த கடைக்காரர் நமக்கு விற்றது நம்ம வாங்கிட்டு வந்ததுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்து குறித்த விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஃபார்முலானா இதான் ஃபார்முலா. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? பாக்ஸ் மெத்தடில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 100 மைனஸ் தள்ளுபடி 16% போச்சுன்னா 84 இன்ட்டு விற்பனை விலை 210 ரூபா. ஓகே, ஸோ 21 ஒரு தடவை, இங்கே 4 தடவை. கரெக்டான 4 21 தான் 84. ஒரு 4 25 25 இன்ட்டு 10ங்க. அப்போ 250 ரூபா. ஸோ அந்த பொருளோட குறித்த விலை 250 ரூபா இருந்திருக்கும். சரிங்களா? குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் 250 போட்டிருந்துருக்கும். உங்களுக்கு 16% ஆஃபர் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது எவ்வளோ? 40 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? நீங்கள் 210 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணலாம்? பாக்ஸ் மெத்தடில் அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன பண்ணோம்? பாக்ஸ் மெத்தடில் அப்ளை பண்ணுறதுக்கு குறித்த விலை அதை என்னென்னு எடுத்துக்கிறோம்? மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ என்ன எடுத்துக்கிறோம்? 100%. மறந்துடக்கூடாது. 100% மார்க்கெட் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட் எத்தனை பர்சன்டேஜ்? 16% போயிருச்சுன்னா டிஸ்கவுண்ட்னா கழிக்கணும். அப்படி தானே? 16% போயிருச்சுன்னா 84%. சரிங்களா? அப்போ டிஸ்கவுண்ட் 16% போக அப்போ 84%ல் உங்களுக்கு சேல் பண்ண ரேட் என்ன அப்படின்னா 210. அப்போ 84% 210னா ஏற்கனவே இருந்த அந்த 100% என்ன அப்படின்னு கொஸ்டின் மாறிடும். ஸோ சேம் மெத்தட் 21 ஒரு தடவை, இங்கே 4 தடவை, ஒரு 4 25 ஸோ இதையும் பெருக்கணும்னா ஆன்சர் 215 கிடச்சிடும். புரியுதுங்களா? ஓகே, எல்லாமே சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம அதான் என்ன சொல்கிறது, புரிஞ்சுக்கிற விதம் தான். அதை புரிஞ்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புக் கொஸ்டின்றப்ப எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்றப்ப அவ்வளோதான், சிம்பிள். அதை தான் கேள்வியாக கேட்க போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.2ல கொஸ்டின் நம்பர் 15. 2 தொடர் தள்ளுபடிகளான 20% மற்றும் 25% ஆகியவற்றிற்கு சமமான தள்ளுபடி சதவீதம் என்ன? இந்த மாடல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டபுள் பர்சன்டேஜ் அங்கே ஒரு கொஸ்டினில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? டபுள் பர்சன்டேஜ் 2% டிஸ்கவுண்ட் பண்ணாலும் சரி, 1% ரேட்டை ஏற்றி 1% குறைச்சாலும் சரி, இதெல்லாம் டபுள் பர்சன்டேஜ் சம்மு. என்ன பண்ணிக்கலாம்? XY ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இல்லை என்ன பண்ணணும்? 100 ரூபான்ற மெத்தடில் எடுத்து அப்ளை பண்ணணும். டைரெக்டாக மட்டும் யோசிக்கக்கூடாது. என்ன யோசிக்கக்கூடாது? முதல் 20%, அடுத்து ஒரு 25%, ஆக மொத்தம் 45% டிஸ்கவுண்ட் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அப்படி ஒரு கேள்வி இல்லை இது. சரிங்களா? என்ன காரணம்னு பார்ப்போம், கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஸோ 20% அப்படின்றனால மைனஸ், ஏன்னா தள்ளுபடினால மைனஸ், இதுவும் தள்ளுபடி தான், மைனஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஃபார்முலா x + y xy by 100 தானே ஃபார்முலா, டபுள் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ அப்போ -20 -25 ப்ளஸ், ஏன் மைனஸ் மைனஸ் ப்ளஸ், 2 x y மல்டிப்ளேல இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். வேற வேற சிம்பிளாக இருந்தால் தான் இங்கே மைனஸ் வரும். ஒரே சிம்பிளில் இருந்தால் XYக்கு முன்னாடி எப்பயுமே ப்ளஸ் தான். 20 × 25/100
மைனஸ் ப்ளஸ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இங்கே ஒர்க் பண்ண முடியும். மிச்சவங்களாம் வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு மாடல் இருக்குது. -20 -25. அப்போ மொத்தம் ஒரே சிம்பிளில் இருக்கனால கூட்டுறோம் -45. இங்கே என்ன ஆகும்? ஒரு 20 5 20 ஒரு 5 5 5. ஓகே, அப்போ +5 மட்டும் வந்திருக்கு. -45 +5ன்றப்ப வேற சிம்பிள் கழிக்கணும். இதுலேருந்து அதை கழிச்சா 40. ஸோ பெரிய நம்பரோட சிம்பிள் 40. அப்போ மொத்தத்தில் எத்தனை சதவீதம் தள்ளுபடி? 45 இல்லை 40% தான் மொத்தத்தில் டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரி, எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னா கவனிங்க, நமக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பொருளோட ஆரம்ப விலை ஸ்டார்டிங் ப்ரைஸ் நமக்கு தெரியாது, நம்மளாம் எடுத்துக்கிறோம். ஆரம்ப விலை 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 100 ரூபான்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா சதவீதத்தில் இருக்கனால 100 ரூபா. 100 ரூபா பொருளை எத்தனை சதவீதம் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க? 20% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20% டிஸ்கவுண்ட் பண்ணால் 20 ரூபா குறைப்பாங்க. ஏன்னா 100ல் எத்தனை சதவீதம் பார்த்தாலும் அதே தான். அப்போ 20 ரூபா குறைச்சா எவ்வளோ வரும்? 80 ரூபா. அதாவது 100 ரூபான்னு இருந்த பொருளை 20% தள்ளுபடி கொடுத்தா 80 ரூபாய்க்கு விற்கணும். சரிங்களா? 80 ரூபாய்க்கு விற்காத பட்சத்தில் தான் இன்னொரு தள்ளுபடி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த 80 ரூபாய்க்கு விற்று பார்க்கும்போது ஒருத்தர் வாங்கலை, அதனால் மேற்கொண்டு 25% தள்ளுபடி. ஓகே, ஸோ பழையபடி ஒரு 25% டிஸ்கவுண்ட். எதில் பண்ணணும்? செகண்ட் பர்சன்டேஜ் எப்பயுமே இந்த அமௌண்ட்டில் தான் பார்க்கணும். பழையபடி மொதல் அமௌண்ட்டுக்கு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, தள்ளுபடி பண்ணதுக்கப்புறம் 80 ரூபா ஆயிடுச்சு. அந்த 80 ரூபாய்க்கு வாங்காதனால தான் பழையபடி டிஸ்கவுண்ட். அப்போ பழையபடி டிஸ்கவுண்ட் எதில் பண்ணணும்னா இந்த நியூ ப்ரைஸில் தான் பண்ணணும். அதாவது 80 ரூபாயில் 25%. 80 ரூபாயில் 25%ன்றது எவ்வளோ வரும்? 4ல் ஒரு பங்கு. 4ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 20 rupees. அப்போ 20 ரூபா. 80 ரூபாயில் 20 ரூபா குறைப்போன்னு அர்த்தம். அப்போ மொத்தத்தில் 60 ரூபா. இதுதான் இறுதி விலை. என்ன விலை? கடைசி ப்ரைஸ். 2 டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ 60 ரூபாய்க்கு விற்கிறோம். ஆனால் ஒரிஜினல் ரேட் எவ்வளோ? 100 ரூபா. இப்போ எவ்வளோக்கு விற்கிறோம்? 60 ரூபாய்க்கு விற்கிறோம். 2 டிஸ்கவுண்ட் பண்ணனால எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 40 ரூபா தான் குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? 40% தான் மொத்தத்தில் டிஸ்கவுண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.5ல கொஸ்டின் நம்பர் 5. வைதேகி 2 சேலைகளை தலா 2200க்கு விற்றாள். ஒன்றின் மீது 10% லாபத்தையும் மற்றொன்றின் மீது 12% நஷ்டத்தையும் அடைந்தாள் எனில் சேலைகளை விற்றதில் அவளின் லாப அல்லது நஷ்ட சதவீதம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிக் கொஸ்டின் மாதிரி. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. கேள்வி லாஸ்ட்டாக சதவீதம் தானே கேட்டிருக்காங்க. 2 பொருள் தனித்தனியாக சேல் பண்ணுறாங்க. பட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட் சொல்லிடுறேன். லாப சதவீதம் ஆர் நஷ்ட சதவீதம். சதவீதம்னு கேள்வி கேட்டிருக்கணும். அப்படி தான் கேட்டிருக்காங்க. லாபமும் நஷ்டமும் சேம் பர்சன்டேஜில் ரெண்டும் சேம். 2 சேலையுமே ஒரே விலைக்கு தான் விற்றுருக்கணும். 2200 2200 கரெக்டு தான். ஆனால் இது ரெண்டும் சேம் பர்சன்டேஜாக இருந்திருந்தா, ஒன்று 10% லாபம், இன்னொன்று 10% நஷ்டம் அப்படின்னு ரெண்டும் சேம் பர்சன்டேஜில் இருந்து சேம் அமௌண்ட்டாக இருந்து லாப நஷ்ட சதவீதம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா x+y xy/100 இருக்கு இல்லையா, அதுலேயே நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி எத்தனை பர்சன்டேஜ் வருதோ லாப நஷ்டம் பார்த்துக்கலாம். ஓகே, ஆனால் இங்கே அப்படி அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, 2 சேலைகளையும் தலா 2200க்கு விற்பனை செஞ்சாலும் ஒன்றில் லாபம் 10%, இன்னொன்றில் நஷ்டம் 12%. சேம் பர்சன்டேஜாக இல்லாதனால நம்ம மெத்தட் படி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். அது எப்படி சார் மெத்தட் படி ஒர்க் அவுட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமா? வைதேகி தலா 2 சேலைகளை, அப்போ மொத்தம் 2 டைப் ஆஃப் சாரீ இருக்குது. ஓகே, டைப் 1 அண்ட் டைப் 2. தலான்றது ரெண்டையுமே, அதையும் 2200 இதையும் 2200, ரெண்டையுமே அந்த ரேட்டுக்கு தான் விற்கிறாங்க. ஆனால் ஒன்றில் ப்ராஃபிட் ஒன்றில் லாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது 10% ப்ராஃபிட் கொடுக்குது, லாபம் 10% கிடைக்குது அப்படின்னா இதை விட கம்மியான ரேட்டுக்கு வாங்கி இந்த ரேட்டுக்கு விற்றுருக்கணும். கரெக்டா? இங்கே 12% நஷ்டம் லாஸ் கிடைக்குது அப்படின்னா இதை விட கூடுதலாக வாங்கி இந்த ரேட்டுக்கு விற்றனால லாஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு மொத்த லாப நஷ்டம் தெரியணும்னா மொதல் அந்த ஷேரியோட ஒவ்வொரு ஷேரியோட ரேட் என்னன்னு தெரியணும். சரிங்களா? மொத்த காஸ்ட் ப்ரைஸ் தெரியணும். மொத்தமாக சேல் பண்ணது இங்கே பிரச்சனை இல்லை. இது 2200 2200 4400 ரெண்டையும் சேர்த்தா. ஸோ அப்படி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன தெரியணும்? அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் தெரியணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? யோசிக்கிறது கரெக்ட். பாக்ஸ் மெத்தட் அப்ளை பண்ணால் ஈஸி. கண்டுபிடிச்சிருவோமா? என்ன வேணும்? அடக்க விலை வேணும். அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் வேணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? 100% கண்டுபிடிக்கணும். 100% கண்டுபிடிக்கணும்.
இங்கே கொடுத்துருக்கிறது லாபம் 10% இருந்தால் 110%. கரெக்ட் தானே? ஓகே. விற்பனை விலை 10% லாபத்தில் விற்ற விலை, அதாவது 110%க்கு விற்பனை பண்ண விலை 2200. அப்போ அடிச்சு கொடுத்துருங்க. 0 0 கேன்சல். 1 11, இங்கே 2 11 20 இருக்கு. ஓகே, 2 0 1 இருக்கு இல்லையா? அப்போ 100 × 20, அப்போ 2000 ரூபா. அப்போ அந்த பொருளோட ஃபர்ஸ்ட் ஷேரியோட ஒரிஜினல் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், அடக்க விலை எவ்வளோன்னு பார்த்தா 2000 ரூபா வருது. புரியுதுங்களா? அப்போ 2000 ரூபாய்க்கு வாங்கியிருந்திருப்பார். அந்த ஷேரியோட ரேட் 2000 ரூபா. அவர் 2200 ரூபாய்க்கு விற்கும்போது 10% லாபம் கிடைச்சிருந்துருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த செகண்ட் ஷேரி பார்ப்போம். இதோட ரேட் என்னவா இருந்திருக்கும்? அதே மாதிரி அடக்க விலை தான் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் ஒரிஜினல் ரேட் கண்டுபிடிப்போம், சிபி. ஸோ அதுக்கு 100% நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்னது? நஷ்டத்தில் விற்றா கழிக்கணும் இல்லையா? 12 கழிச்சா 88%. ஸோ நஷ்டத்தில் விற்ற ரேட்டு 2200. ஸோ விற்பனை விலை தாங்க இங்கே எப்பயுமே வரும். 12% நஷ்டம்னால கழிக்கிறோம். அப்போ 88%க்கு தான் இந்த ரேட்டு வரும். அப்போ 122, இந்த 100 இருக்குது, இங்கே 422. கரெக்ட் தானே? 422. ஒரு நாள் எத்தனை நாள்? 25 நாள். அப்போ 25 × 100 அப்படி தானே பெருக்கணும். அப்போ 100 × 25 2500 ரூபா. அப்போ இந்த சேலையோட அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வருது? 2500 ரூபா. அப்போ மொத்தமாக 2 சேலையும் சேர்த்தா எவ்வளோ வரும்? இதை 2000 ரூபா ரேட்டு போட்டு வாங்கியிருக்காது, இது ஒரு 2500 ரூபா. மொத்த அடக்க விலை, டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா 4500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 2 சேலைகளையும் அந்த அவங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2000 2500 4500 ரூபாய்க்கு வாங்கியிருந்திருக்காங்க. ரெண்டையும் சேர்த்து விற்றதுல, சேல் பண்ணதில், செல்லிங் ப்ரைஸ், விற்பனை விலை எவ்வளோ? இது ஒரு 2200, இது ஒரு 2200. மொத்தமாக ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ வரும்? 4400. அப்போ 2 சேலையை வாங்கினது 4500, 2 சேலையை விற்றது 4400. அப்போ லாபமா நஷ்டமா? நஷ்டம் தானே. எவ்வளோ நஷ்டம்? 100 ரூபா. 100 ரூபா லாஸ். அப்போ 100 ரூபா லாஸ்னா அது எத்தனை சதவீதம்? நஷ்ட சதவீதம் எப்படி பார்க்குறது? லாஸ் பர்சன்டேஜ். நஷ்ட சதவீதம் இஸ் ஈக்குவல் டு நஷ்டம் பை அடக்க விலை × 100. மொத்தத்தில் தான் பார்க்கணும். மொத்த நஷ்டம் எவ்வளோ? 100 ரூபா. மொத்த அடக்க விலை எவ்வளோ? 4500 ரூபாவில் 2 சேலை 4500 ரூபாய்க்கு வாங்கினதுல 100 ரூபா நஷ்டம். 0 0 கேன்சல். 5 பால் அடித்தா 9 5, இங்கே 25. அப்போ 20 9ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது? ஆன்சர் 20 / 9. எத்தனை 9 இருக்கும்? 2 தடவை. 9 18, மிச்சம் 2/9%. ரைட் தானே? 20 9ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, 2 தடவை வரும். சரிங்களா? குவேஷன் மீதி 2/9%. இவ்வளோ என்னது? லாஸ், நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது ஒரு மிகப்பெரிய பிக் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் இதே தான் வரணும். இதை விட கிரியேட்டடாக கொஸ்டின் வர்றதுக்கு இல்லை. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் வைதேகிசம், இந்த லாப் நஷ்டம் அப்படின்ற மாதிரி மைண்டில் ஞாபகம் வச்சுட்டாலும் ஓகே தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.5ல கொஸ்டின் நம்பர் 10. கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றான். மேலும் அது 1200 கூடுதலாக விற்கப்பட்டிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும் எனில் அந்த மடிக்கணினியோட காஸ்ட் ப்ரைஸ், அடக்க விலை என்ன அப்படின்றதான் கேள்வி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது தான் உங்களால் அந்த பர்சன்டேஜ்லாம் புரிஞ்சிக்கவே முடியும். சரிங்களா? ரைட், பார்ப்போம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், யோசிக்கிற அந்த கெப்பாசிட்டி. ஓகே, பார்த்துடலாம். அதாவது ஒருத்தர் 12% லாபத்தில் முதவே வித்துறாரு. ரைட்ங்களா? 12% லாபத்தில் ஒருத்தர் வித்துறாரு. ஓகே, அப்புறம் யோசிச்சு பார்த்தா இன்னும் 1200 நல்லா என்ன சொல்கிறாங்க? 12% லாபத்தில் வித்தாச்சு, மேற்கொண்டு கூடுதலாக எவ்வளோ? 1200 கூட வித்திருந்தா எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்குமா? 20% லாபம் கிடைச்சிருக்குமா? 12% வித்தாச்சு, 1200 கூட வித்திருந்தா 20% லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 8% கூட வித்திருந்தா அப்படின்னு அர்த்தம். கரெக்ட் தானே? இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? 8% கூட வித்திருந்தா 1200 லாபம் கிடைச்சிருந்திருக்கும், எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப 8% கூட வைக்கும்போது 1200 கூட கிடைக்குதுன்னா 8% அமௌண்ட் தான் 1200ன்னு அர்த்தம். 8% தான் என்னது? 1200. அந்த 8% 1200 ரூபாய் எனில் கேள்வி என்னது? அந்த பொருளோட ஒரிஜினல் ரேட், அடக்க விலை 100% என்ன? 100% என்னன்றது கேள்வியா மாறிடுது. புரியுதுங்களா? அவ்வளோதான். இது எழுதிட்டாலே முடிஞ்சுல. என்ன பண்ணணும்? அடிச்சு கொடுக்கணும். அடிச்சிருவோமா? 4 அடிச்சா 2 4, இங்கே 3 4.
ஓகே, ஒரு 2 இங்கே எத்தனை 2? 152. ஓகே, அப்போ 100 × 150 15,000 ரூபா. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் ஒரிஜினல் ரேட்டு. அடக்க விலை 15,000 ரூபா. ஓகே, ஸோ 12% லாபத்தில் விற்றுருந்தா என்ன ரேட்டு வருதுன்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி 20% லாபத்தில் விற்றுருந்தா என்ன ரேட்டு வருதுன்னு பாருங்கள். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 1,200 ரூபா கண்டிப்பாக வரும். ஓகேவா, புரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். அப்படி தானே? திங்க் பண்ணணும் கரெக்டாக. அப்படி திங்க் பண்ணி பாக்ஸ் மெத்தடு கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸி. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.5ல் கொஸ்டின் நம்பர் 11. 180ஐ குறித்த விலையாகவும் 108ஐ விற்பனை விலையாகவும் கொண்ட ஒரு பொருளுக்கு கடைக்காரர் 2 தொடர் தள்ளுபடிகள் அளிக்கிறார். இரண்டாவது தள்ளுபடி 25% எனில் முதல் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப டிஃபரெண்ட்டான கொஷின். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா 4.2ல புக் பேக் கொஷின் தான் முதல் பார்த்தோம். அந்த 4.2ல பார்த்தது எல்லாமே புக் பேக்கில் அதே ஆப்ஷனோட அப்படியே தூக்கி கேள்வியாக கேட்பாங்க பார்த்தோம். இப்போ 4.5ல மேற்கணக்கு சிந்தனை வினாக்கள், கொஞ்சம் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுற கொஷின்ஸ். ஓகேவா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் இருக்க கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு பொருளோட விலை 180 ரூபான்னு குறிக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஒரிஜினல் ரேட்டு. அதாவது ஒரிஜினல் ரேட் மீன்ஸ் அதில் போட்டிருந்த ரேட்டு, மார்க்கெட் ப்ரைஸ், அந்த பொருளோட ரேட்டு. இதுக்கு 2 டிஸ்கவுண்ட் கொடுத்து லாஸ்ட்டாக 108 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 2 டிஸ்கவுண்ட் கொடுத்து லாஸ்ட்டாக 108 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகே, அப்போ முதல்ல ரெண்டாவது டிஸ்கவுண்ட் 25%னா முதல் டிஸ்கவுண்ட் என்னவா இருக்கும்? நம்ம பார்த்தோம்ல அந்த மெத்தட் தான். ஓகே, இதை நான் சொல்கிற மெத்தடில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாப்போமா என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிங்க. டிஸ்கவுண்ட்டை பொறுத்தவரை மாற்றி மாற்றி அப்ளை பண்ணிக்கலாம். முதல் டிஸ்கவுண்ட்டை ரெண்டாவதாகவும் ரெண்டாவது டிஸ்கவுண்ட் முதலாகவும் ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது, சேஞ்ச் இல்லை. சரிங்களா, ஸோ ப்ராப்ளம் வராது. ஸோ அப்போ எப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா, முதல் 25% டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த 100% என்னன்னு கண்டுபிடிப்போம். பாப்போமா, 180 ரூபாயில் 25% டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். 120 ரூபாயில் 25% டிஸ்கவுண்ட் பண்ணால் இதை 4ஆல் டிவைட் பண்ணும். அதாவது 50% 90 ரூபா. அப்போ 25% 45 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும். இப்போ 45 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணால் எவ்வளோ வருது மிச்சம்? 40 போச்சுன்னா 40 135 135 ரூபா. கரெக்டானே? 180 ரூபா இருந்திருக்கும். 25% டிஸ்கவுண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு? 135 ரூபா. ஓகே, இப்போ இந்த 135 ரூபாயில் ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் நடக்குது. சரிங்களா, ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் நடக்குது. ரைட்லாம், அந்த பர்சன்டேஜ் என்னன்னு தெரியல. ஆனால் அமௌண்ட் என்னன்னு தெரியுது. எப்படின்னு பாருங்களேன். இதில் எதை டிஸ்கவுண்ட் பண்ணால் 108 ரூபா வரும். 135 ரூபாயில் எதை கழிக்கணும்? நல்லா வச்சு பாருங்க, 27 ரூபா. கரெக்ட் தானே? 135 ரூபாயில் 27 ரூபான்றது டிஸ்கவுண்ட் பண்ணால் தான். 27 ரூபாயை குறைச்சிங்கன்னா என்ன ஆகும்? 7 ரூபா. 15ல் 7 போச்சுன்னா 8, 12ல் 2 போச்சுன்னா 0, 1ன்னு வரும். ஓகே, அப்போ 135 ரூபா இந்த அமௌண்ட்டில் இது எத்தனை சதவீதம்? அதாவது 135ல் 27ன்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். கண்டுபிடிங்க, என்ன வரும்? ஸோ 3 ஐப்பல் அடிப்போமா? 9ல் அடிச்சிருவா. கூட்டினா 9 தானே வருது. 3 9, இங்கே எத்தனை 9? 13ல் 1 9 மிச்சம் 4, 45ல் 5 9. ஓகே, பழையபடி 3ஆல் அடித்தா 1 3, இங்கே 5 3, 1 5 25. அவ்வளோதான். அப்போ 20%. அப்போ இங்கே எத்தனை நடந்திருக்கணும்? 20% டிஸ்கவுண்ட் நடந்திருந்தா தான் 27 ரூபா குறையும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் பர்சன்டேஜை முதவே பண்ணிக்கலாங்க. டிஸ்கவுண்ட்டை பொறுத்தவரை ஒரு தப்பும் கிடையாது. சரிங்களா, அப்போ 180 ரூபாயில் 25 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணால் 45 ரூபா குறையும். 135 ரூபாயில் 108 ரூபா தான் வரணும். அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணணும்னு நம்ம பார்க்குறோம். 27 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணால் தான் 108 ரூபா கிடைக்கும். ஏன்னா 108 ரூபா தான் விற்பனை விலைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்போ 27 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணோம். இந்த 27 ரூபா எதில் டிஸ்கவுண்ட் பார்த்துருப்போம்? இதில் எத்தனை பர்சன்டேஜ்? ரெண்டாவது அமௌண்ட்டில் இது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கணும். அதாவது 135 ரூபாயில் 27 ரூபாய் அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா அதான் டிஸ்கவுண்ட். அப்போ 135ல் 27ன்றது 20% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அப்போ முதல் 20%, அடுத்து 25% நடந்திருக்கும். ஸோ கேள்வி முதல் நடந்தது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டால் 20% அப்படின்னு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு மெத்தட்லாம் போனால் குழப்பம். சரிங்களா, ஸோ இதவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஒரிஜினல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின் ஃபுல்லாகவே 8th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. ஓகே, 6th பார்த்தது எல்லாமே பேசிக்கவே நம்ம க்ரியேட்டிவாக மாற்றி உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகேவா, ஸோ 8th நல்லா பார்த்துக்கிறணும். அதே இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ இது ஃபுல்லாகவே நல்லா பார்த்துக்கோங்க.
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இவ்வளோ தான். இந்த சம்ஸ் தான் உங்களுக்கு கொஷின்ஸாக வரும் 6th and 8th நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? ஓகே, தேங்க்யூ.